வெள்ளத்த கையடிங்க, பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க. ரைட், நீல் ஆம்ஸ்ட்ராங், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அந்த சந்திர மண்டலத்துக்கு யாரெல்லாம் போறாங்கன்னா நீல் ஆம்ஸ்ட்ராங் போறாரு, ஆல்ட்ரிங் போறாரு. ஆல்ட்ரிங் தான் முதல் விமானி. அவர் தான் உண்மையிலே அந்த சந்திர மண்டலத்தில் இறங்க வேண்டியது. ஆனா அவர் ஒரு கொஞ்சம் மிஸ் ஆனோன்னு அடுத்த மெசேஜ் நாசாவில இருந்து போகுது. அடுத்து காத்துட்டு இருக்காரு நீல் ஆம்ஸ்ட்ராங். முதல்ல இறங்கக்கூடிய ஆல்ட்ரிங் கொஞ்சம் தடுமாறிட்டார். இந்த சந்திர மண்டலத்தில் நாம் கால் பதிக்கும் போது ஏதாவது நடந்துருமோ என்று பயந்து விட்டார். ஆனால் ஒரு தயவும் இல்லாத, ஒரு பயமும் இல்லாத இந்த செயலை செய்ய வேண்டும் என்று இரண்டாவது விமானியான நீல் ஆம்ஸ்ட்ராங் தான் அந்த நிலாயிலே கால் பதித்த காரணத்தினால்தான் இன்று நம்முடைய மனதிலே அவர் பதிந்து நிற்கின்றார். அந்த செயலை தான் இன்றைக்கு உங்களுக்கு மேற்கோடு அரசு பள்ளியில இந்த தலைமை ஆசிரியர் உங்களுக்கு அத்தனை பேருக்கு ஒரு மோட்டிவேஷன் பண்ணி இருக்கிறார். நல்ல கையடிங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? இதுக்கு மேல இந்த பள்ளிக்கூடத்துக்கு என்ன வேணும் ஐயா? ஒண்ணுமே வேண்டாம். நீங்க எல்லாம் விஞ்ஞானிகள், டாக்டர்கள், இன்ஜினியர்கள், காவல்துறை கண்காணிப்பராக மாற போறீங்க. உங்களை நீங்க எல்லாம் மாற போறீங்க, இதுக்கெல்லாம் சந்தேகம் இல்லை. அப்படி இந்த பள்ளிக்கூடத்தை மிக சிறப்பாக நடத்தி அமர்ந்திருக்கின்ற இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கின்ற அனைத்து விருந்தினர்களே, இந்த சமுதாயத்தில், இந்த சமூகத்தில், இந்த நாட்டில் ரெண்டு பேர் மட்டும்தான் பொறாமை இல்லாத இருக்கிறாங்க. ஒண்ணு பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள், ரெண்டு ஆசிரியர்கள். இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைகள் படிக்கிறத பற்றி பொறாமே இருக்காது. எம்பிள்ளை 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 எம்பிள்ளை. பெற்றோரை கூட தத்து ஒதுக்கி வைக்கலாம். ஏன் ஒதுக்கி வைக்கலாம்னா அவங்க தொப்புள் கொடியிலிருந்து தான் இந்த குழந்தை பிறக்குது. அதனால அவங்க பிள்ளைகளை அது முன்னேறி வருவதில் அவங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. அவங்க அந்த பிள்ளை நல்லா வரட்டுன்னு நினைப்பாங்க. ஆசிரியருக்கு இந்த பிள்ளைகளுக்கு என்னையா சம்பந்தம்? எத்தனை தனக்கு பிள்ளைய வைத்தோம் ஒரு ஸ்கூல்ல ஒரு ப்ராப்ளம் அத்தனை ஆசிரியரும் தலைமை ஆசிரியரும் எங்க பிள்ளை என்று சொல்லக்கூடிய ஒரு உரிமை இருக்கிறது என்று சொன்னால் ஆசிரியருக்கு மட்டும்தான் அதே உரிமை இந்த பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவருக்கும் இருக்கிறது. என்னுடைய குழந்தைகள், என்னுடைய பிள்ளைகள் எங்கு சொன்னாலும் சொல்லக்கூடிய ஒரு உரிமையை உங்கள் சார்பாக எனக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் உங்களை நான் பாராட்டுகிறேன். உண்மையிலே நான் பாராட்டுகிறேன். அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம். இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம், பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. முன்னேறிட்டே இருக்கு. ஒரு குழு தரட்டா? ஒரு குழு சினிமா படம். இன்னும் அத நடிச்சவங்க பேர் சொல்லட்டா? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இது யார் சொன்னாரு? யாரு இப்போ ஒரு பேர் கேட்ட? ஓடிவா. நல்ல கையடிங்க. ஓடிவா. சுதாரணமா நீ ஜம்மன் நிக்கணும். அப்படி பாரு, ஜம்மன் நிக்கணும். அதான் மாணவன். ரைட், கபாலி. ரைட். நான் ஏன் இந்த கேள்வி எங்க கேட்டேன்னா, இந்த பள்ளிக்கூடத்தில் எல்லா துறையும் முன்னேறணும்னு நினைக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் இருக்கிறார். ஒரு துறை மட்டும் இல்ல, எல்லா துறையிலும் அவருடைய அந்த பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருக்கிறார். யாருடைய பிறந்த நாளை ஆசிரியர் தினமாக கொண்டாடுகிறார்கள்? சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆள் எழுதி சொல்லு. ஒரு ஆள் வா. ஓடிவா. ஓட்டுறதுக்கே பிரைஸ் தான் அவருக்கு. ஜம்மன் அப்படி சிரிச்சுட்டு. ரைட், டாக்டர் ராதாகிருஷ்ணன். ரைட், வாழ்த்துக்கள். யாருடைய பிறந்த நாளை குழந்தைகள் தினமாக
நீதான் நீதான் ஓடு ஓடு ஓடு, சும்மா இருக்காத, துடிப்பாயிரு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். யாருடைய பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுகிறார்கள்? ஒரு ஆள் எழுப்பு. அந்த ரெட் சட்டை ஓடியா ஓடுவா. நீமா ஓடு. பெருந்தலைவர் காமராஜர். ரைட், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். யாருடைய பெயரை இந்த மாவட்டத்தில் குட்டி மாமா என்று சொல்கிறார்கள்? யாருடைய பெயரை இந்த மாவட்டத்தில் குட்டி மாமா என்று சொல்கிறார்கள்? சொல்லுங்க பாருங்க. தெரிஞ்சவங்க எழுதி சொல்லுங்க, பேரையும் சொல்லலாம். யாரு யாரு? என்ன பேர்? வா 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 வா, ஓடி வா ஓடி வா ஓடி வா ஓடி வா ஓடி வா ஓடி வா. என்ன பேர்? என்னது? பி.கே. சிந்துகுமார். ரைட் ரைட். குட்டி மாமா சொல்லுங்க. குட்டி மாமா ரைட் ரைட். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பாத்தீங்களா பிள்ளைகள் எல்லாம் எவ்வளவு உஜாரா இருக்கிறாங்க. கல்வி இருந்தால் தான் ஒரு மனிதன் மனிதனாக வாழ முடியும். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. கல்வியின் பெருமை என்றால் என்ன? ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். என்ன டைம் போயிட்டே இருக்கு.